ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக பழச்செடி தொகுப்பு, காய்கறி விதை தொகுப்பு, பயிறு வகை விதை தொகுப்பு அது எல்லாமே 100% மானியத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ அந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழக அரசு சார்பில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் அதுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கத்தை தமிழக அரசு 4/7/2025 அன்று பார்த்தா தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ இதில் என்னமான ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, பழச்செடிக்கான தொகுப்பு, அதாவது கொய்யா, எலுமிச்சை, பப்பாளி செடிகள் வழங்குறாங்க. அதுக்கப்புறம் காய்கறி விதை தொகுப்பு பார்த்தா கொடுக்குறாங்க. தக்காளி, கத்தரி, மிளகாய், வெண்டை, கொத்தவரை, கீரை போன்ற விதை தொகுப்பு வழங்குறாங்க. அதை தவிர்த்து பயிறு வகையில் மரத்துவரை, காராமணி மற்றும் அவரைக்கான விதை கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு 3 வகையை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணலாம், அல்லது வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், tnhorticulture.tn.government.in/kit. இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதாங்க ஹார்டிகல்ச்சருக்கான அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டி கீழே செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பழச்செடி காய்கறி விதை தொகுப்பு விண்ணப்பம்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதாவது ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் திட்டம் மூலமாக இந்த ஒரு ஸ்கீம் வழங்குறாங்க. முதல்ல ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான 12 டிஜிட்கான ஆதார் கார்டு நம்பரை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி முடித்ததுக்கப்புறம் பெனிஃபிஷியரியோட நேம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்கள் நேம் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துனா கொடுத்துக்கோங்க. நேம் என்னன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த கட்டமாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஃபாதர் நேம் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்த கட்டமாக ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேட்டகரி, நீங்கள் எந்த கேட்டகரியை சார்ந்தவங்க, எஸ்சியா, எஸ்டியா, ஜென்ரலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேட்டகரி என்னவோ அதை கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் 10 டிஜிட்கான மொபைல் நம்பரை கரெக்டாக கொடுத்துட்டு வெரிஃபை மொபைல் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிட்டுருக்கும். ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை அப்படியே பார்த்து கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஓடிபி வெரிஃபை ஆகிடுச்சு. ஓகே, அடுத்த கட்டமாக பகுதி வகை கேட்டிருக்காங்க. ஏரியா டைப், நீங்கள் நகரப்புறம்னா அர்பன் கொடுங்க, கிராமப்புறம்னா ரூரல் செட் பண்ணிக்கோங்க. மாவட்டம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மாவட்டம் எதுவோ அதை நீங்கள் செட் பண்ணுற மாரி இருக்கும். மாவட்டத்தை செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வட்டாரம் கேட்டிருக்காங்க. உங்கள் தாலுக்கு எதுவோ அந்த தாலுக்கு நீங்கள் செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிராமம் கேட்டிருக்காங்க. உங்கள் கிராமம் எதுவோ அதை நீங்கள் இதில் போயிட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாமே பேசிக் இன்ஃபர்மேஷன், அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதுமானது. நெக்ஸ்ட்டு பார்த்தா உங்களுடைய தலைகளின் வகைகள், அதாவது அந்த கிட்டை செட் பண்ண சொல்கிறாங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் இருக்குது பாருங்கள். இதில் ஏதேனும் ஒரு தொகுப்பினை மட்டுமே பதிவு செய்ய இயலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கத்தில் 3 வகையான கிட் கொடுக்குறாங்க. ஒன்று பழச்செடி தொகுப்புக்கான கிட்டு, இன்னொன்று வெஜிடபிள் சீட்கான கிட்டு, இன்னொன்று அந்த பல்சஸ்க்கான கிட் கொடுக்குறாங்க. 3த்தில் ஏதாச்சும் ஒன்று மட்டும்தான் பதிவு பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கான தொகுப்பு விவரங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ உங்களுக்கு பழம் அப்படின்னா பப்பாளி, கொய்யா, எலுமிச்சைக்கான அந்த செடி ப்ரொவைட் பண்ணுறாங்க. விலை விவரங்கள், அதாவது ஒரு தொகுப்பின் மொத்த விலை 100 ரூபாங்க. 100% மானியம் கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தா 100 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணவே தேவையில்ல, ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். ஸோ 100% மானியம் வழங்குறாங்க. அதேமாரி வெஜிடபிள் சீட் கிட்ட பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு தக்காளி, கத்தரி, மிளகாய், வெண்டை, கீரை வகைகள், கொத்தவரை கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு விலை விவரம் பார்த்தீங்கன்னா இது 60 ரூபாய் இதுக்கான சீடோடைய விலை. ஸோ 100% மானியம் நீங்கள் அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை, ஏன்னா 100% மானியம் கொடுத்துட்றாங்க. பயிறு வகையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி மரத்துவரை, காராமணி, அவரை கொடுக்குறாங்க. அதுக்கான கிட்டு, அதுக்கான அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 67 ரூபாய் 100% மானியம் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஒன்று உங்களுக்கு ஃப்ரூட்கான தொகுப்பு வேணால் ஃப்ரூட் கொடுத்துக்கோங்க, காய்கறி வேணால் காய்கறி கொடுத்துக்கோங்க, பயிறு வேணால் ஏதாச்சும் ஒன்று தான் செட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
நான் வந்து பழச்செடிக்கான தொகுப்பே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேர்வு செய் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஒரு தொகுப்பு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தா 100% மானியம், எக்ஸ்ட்ராலாம் வாங்க முடியாது, 2-3லாம் வாங்க முடியாது, ஒன்றே ஒன்று மட்டும் தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது முடிஞ்சது ஏதாச்சும் ஒன்று மட்டும் வேணுன்றவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக இது வந்து பார்த்தா வேளாண்மைக்கான ஊட்டச்சத்து அப்படின்றத ஒரு புதிய திட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம். இல்லை உங்களுக்கு மாநில தோட்டக்கலை வளர்ச்சி திட்டம் மூலமாக மாடி தோட்டம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது டெரஸ் கார்டன், எனக்கு வந்து மாடி தோட்டம் அமைக்க விருப்பம் இருக்கன்றவங்க நீங்கள் தாராளமாக அதுக்கும் அப்ளை பண்ணலாங்க. அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. மாடி தோட்டத்தில் என்னமான கொடுக்குறாங்க அப்படின்னா செடி வளர்ப்பு பைகள், அந்த செடி வளர்ப்பதற்கான பை வந்து பார்த்தா 6 எண்கள் கொடுக்குறாங்க. 2 கிலோ தென்னை நார்கழிவு கட்டிகள் கொடுக்குறாங்க. 6 வகையான காய்கறி விதைகள் வந்து கொடுக்குறாங்க. 6 விதை பொட்டலங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அசோஸ்பைரல்ல 300 கிராமும், பாஸ்டோ பாக்டீரியா வந்து பார்த்தா 300 கிராமும், ட்ரைகோடர்மா விரிடி வந்து பார்த்தா வரும். இதுலேயுமே வந்து பார்த்தா அந்த மாதிரி ஒரு பொட்டாசியம் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள், ரசாயன கலவைகள் அதை வளர்வதற்கு கொடுக்குறாங்க. வேப்பெண்ணெய் மருந்து 100 மில்லி, மாடித்தோட்ட காய்கறி வளர்ப்பு முறைக்கான கையேடு 1, இதை வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதோட விலை வரம் பற்றி பார்த்துடலாம். ஸோ மொத்த விலை 900 ருபீஸ் கொடுக்குறாங்க. 50% மானியம். நீங்கள் 450 ரூபா கொடுத்தா போதுமானது, மீது 450 ரூபா தமிழக அரசு உங்களுக்கு மானியமாக கொடுத்துட்றாங்க. ஒரு பயனாளி அதிகபட்சமாக 2 தொகுப்பு வர பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 நீங்கள் வாங்கிக்கலாங்க. அதேமாரி வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பழச்செடி தொகுப்பு. ஸோ மேலே வந்து பார்த்தா டெரஸ் கார்டன், மாடி தோட்டம் அமைச்சிக்கலாம். கீழே வந்து பார்த்தா உங்களுக்கு ஃப்ரூட் கிட்டு வந்து கொடுக்குறாங்க. 5 வகை செடி தொகுப்பு கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து பாருங்கள், ஒரு தொகுப்பின் மொத்த விலை 200 ரூபாய், 75% மானியங்க, 150 ரூபா மானியம் போகுது. பயனாளியின் பங்குத்தொகை 50 ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதுமானது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா இதே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ மாடி தோட்டத்துக்கு 450 ரூபா மட்டும் நீங்கள் கொடுத்தா போதுமானது, மீதி 450 ரூபா மானியம் போயிடுது. பழச்செடிக்கான தொகுப்பு 50 ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதுமானது. ஸோ தேவையான எண்ணிக்கை 1 வேணுமா 2 வேணுமா அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் யுவர் அட்ரஸ். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான ஃபுல் அட்ரஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. உங்கள் டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ் நேம், தாலுக் நேம், அந்த மாதிரி ஃபுல் அட்ரஸை நீங்கள் வந்து பார்த்தா கொடுங்க. நெக்ஸ்ட்டு அஞ்சல் குறியீடு கேட்டிருக்காங்க, பின்கோடு. இதில் போயிட்டு உங்களுக்கான பின்கோடு என்னவோ அதை நீங்கள் வந்து பார்த்தா என்ட்ரு பண்ணிக்கோங்க. பின்கோடு என்ட்ரு பண்ணிவிட்டு பயனாளியின் புகைப்படம், ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. ஸோ சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஸ்கீமில் எது வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தா தெளிவாக கொடுத்துக்கோங்க. ஸோ தெளிவாக கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தங்களது விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டுருச்சு, அப்ரூவல் ஆயிருக்கு அப்படின்னா தலைகளை நேரில் பெற்றுக்கொள்ளவும், அதாவது டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் உங்களுடைய ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆகணுங்க. இதுதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே தெளிவாக ஃபில் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சமர்ப்பிக்கவுன்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடுச்சுங்க. வணக்கம், தங்களது விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது, தங்கள் பதிவேன் கொடுத்துட்டாங்க. விண்ணப்பம் வந்து பரிசீலிக்கப்பட்டவுடன் குறுஞ்செய்தி வாயிலாக தங்களுக்கு தெரிவிக்கப்படும். ஸோ அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா SMS மூலமாக நாங்கள் தெரிவிப்போம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதேமாரி தோட்டக்கலைக்கான நம்பர் என்ன எல்லாமே மென்ஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு அந்த மேலே சொல்லியிருக்க அந்த வேளாண் திட்டம் இது வந்து பார்த்தா இலவசமாக நீங்கள் வந்து பார்த்தா அப்ளை பண்ணிக்கலாம். பட் மீதி இருக்கிற ஸ்கீம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெரஸ் கார்டன் அமைப்பதற்கு 50% மானியம் கொடுக்குறாங்க. ஃப்ரூட்ஸ் வாங்குவதற்கு 75% மானியம் வந்து வழங்குறாங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கேற்றமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் ஸோ ஃப்ரீ ஆஃப் ஸ்கீமில் நீங்கள் ஃப்ரீயாக போய்ட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க, அதாவது 50% மானியம்னா அதுக்கு 50% மீதி அமௌண்ட்டை நீங்கள் பேமெண்ட் பண்ணி கொடுத்துட்ற மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான ஸ்டேட்டஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேம் இதே வெப்சைட்டில் போயிட்டு விண்ணப்ப நிலை அறிய அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் வந்து பார்த்தா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஃபோன் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணீங்களோ அந்த நம்பரை கொடுத்துட்டு ட்ராக் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அப்ரூவல் பெண்டிங் அப்படின்னு வந்து காமிச்சிருச்சு. ஸோ நீங்கள் எதுக்கெலாம் அப்ளை பண்ணீங்க, எந்தமான ஃப்ரூட் கிட்டு எல்லாமே காமிச்சிருச்சு. இந்த இடத்துல அப்ரூவல் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்களே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி அப்ரூவல் வந்துருச்சுன்னா நீங்களே ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸில் போயிட்டு அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணிட்டு அது எல்லாமே உங்களுக்கு வாங்கிக்கலாம். என்னென்ன அப்ளை பண்ணீங்களோ அதெல்லாம். ஹோல்டர் ஃப்ரெண்ட்ஸ், இதான் எங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க, அவங்களுக்கும் வந்து பார்த்தா இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹோல்டர் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.